ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாள் ஆராதனைக்குரிய இந்த நாளிலே உங்களை நான் வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தரை அறிகிறதற்காக, கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சி அடைவதற்காக, கர்த்தரை நாம் ஆராதிப்பதற்காக இங்கே கூடி வந்திருக்கின்றோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த விசேஷித்த ஓய்வு நாள், இந்த வாரம் விசேஷமாக தூய ஆவியரின் அருட்பொழிவின் ஞாயிறு என்று சொல்லி எல்லா திருச்சபைகளிலும் சிறப்பித்து கொண்டாடுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சமூகத்தின் மீது, மக்கள் மீது பொழிந்தள்ளின ஒரு நாள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இதை 3 விதமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை கணிக்கிறார்கள். இது உடன்படிக்கையின் ஞாயிறு என்று சொல்கின்றார்கள், ஒயிட் சண்டே என்று சொல்கிறார்கள், கவனன்ட் சண்டே உடன்படிக்கை ஞாயிறு, ஒயிட் சண்டே அபிஷேகத்தை இன்றைக்கு அநேக திருச்சபைகளே திருமுழுக்கு கொடுக்கக்கூடிய நாட்களை நியமிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அநேகருக்கு அபிஷேகம் கொடுக்கிற நாட்களாக நியமிக்கிறார்கள். ஆனபடினாலே வெண்ணாடுகளை அணிந்து கொண்டு அநேகர் ஆண்டவருக்கென்று சாட்சி பகரும் ஒரு நாளாக இருக்கப்படினாலே இதை ஒயிட் சண்டே என்றும், உடன்படிக்கை ஞாயிறு என்றும், பெந்தேகோஸ்தே சண்டே என்றும் அழைக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு பிரியமானவர்களே, நாம் இந்த நாளிலே ஆண்டவருடைய ஆராதனைக்கு வந்திருக்கின்றோம், ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கின்றோம், அபிஷேகம் பெற்றிருக்கின்றோம். ஆண்டவருடைய ஆராதனைக்கு நாம் அழைக்கப்பட்டவர்களாக வந்திருக்கின்றோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தாமே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் அல்ல, முதலாவது நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இதுதான் உண்மை, சத்தியம். நாம் நினைக்கலாம், நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன். இல்லை, அவர் உங்களை ஏற்றுக்கிட்டார். பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் நம்முடைய பார்மர் சிஎம் ஆகிய கருணாநிதி ஐயா அவர்களை சந்தித்தார். அவர்களுக்கு ஒரு வேதாகமத்தை பரிசாக கொடுத்து, ஐயா நீங்கள் எப்படியாகிலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய சிஎம் அவர்கள் அப்படியா என்று கேட்டு இறுதியில் அவர் விதமாக அந்த ஆயரோடு பகிர்ந்து கொண்டாராம். ஐயா, நான் அவரை ஏற்றுக்கொள்ளதில்லையா, அவர் தான் என்னை ஏற்றுக்கணும்னு சொன்னார். கைத்துக்கு சொல்லுங்க, அல்லேலூயா. நாம் அவரை ஏற்றுக்கொள்வதல்ல, அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருக்கு உகந்த ஒரு வாழ்வு நாம் வாழ வேண்டும். அவருக்கு உகந்த ஒரு ஊழியராய், விசுவாசியாய், மகனாய், மகளாய் நான் மாற வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்மை நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இந்த நாளிலே நான் கொஞ்ச நேரம் இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நான் என்ன செய்தியை சொல்லலாம் என்று யோசித்து கொண்டிருப்போது பல காரியங்களை ஆண்டவர் என்னோடு பேசினால் சுருக்கமாக ஒரு சில காரியங்களை, சங்கதிகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம். ஆண்டவர் நிக்கோதேமோடு கூட ஒரு சிறிய கலந்துரையாடல் செய்கின்றார். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை நாம் இதை வாசிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது சொர்க்கம், மோட்சம், பரலோகம். நான் சந்தமா? தேவனுடைய ராஜ்யம்னா சொர்க்கம், மோட்சம், முக்தி, வைகுண்டம், இறைவன் வாசமாயிருக்கிற புனித ஸ்தலம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒருவன் செல்ல வேண்டுமானால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சில ஆண்டவர் இங்கே ஒரு கட்டளையை பிறப்பிக்கின்றார். வாசிங்க.
மாம்சத்தினால் பிறப்பது மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். எல்லாரும் என்ன பாருங்க, சொல்லுங்க, நான் மறுபடியும் பிறக்கணும். சில பேர் வாய் திறக்க மாட்டேங்குது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் பிறக்கணும்னு சொன்னா என்ன செய்யணுமா? சொல்லுங்க, நான் மனம் திரும்பணும். 3 முறை சொல்லுங்க, நான் மனம் திரும்பணும், நான் மனம் திரும்பணும், நான் மனம் திரும்பணும். அப்பதான் நீ மறுபடியும் பிறக்க முடியும். அல்லேலூயா. மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற உபதேசத்தை ஆண்டவருக்கு போதிக்கின்றார். வாசிங்க. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துக்கு செல்வது போல அதன் சத்தத்தை கேட்கிறாய், அதன் சத்தத்தை கேட்கிறாய். ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும், அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும், இன்ன இடத்துக்கு போகிறது என்றும், அது இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ, ஆவியினால் பிறந்தவன் எவனும் அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. ஆவியினால் பிறந்தவன் எவனும் அவனும் அப்படியே இருக்கிறார் என்றார். அதற்கு நிக்கோதேமு இவைகள் எப்படி ஆகும் என்றான். இவைகள் எப்படி ஆகும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இயேசு நிக்கோதேமுவை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? நீ ஒரு போதகராயிருந்தும் பாதிரியாராயிருந்தும் பாஸ்டராக இருந்தும் போதகராயிருந்தும் இந்த சின்ன சம்பவம் செய்து உனக்கு தெரியவில்லையா என்று கேள்வி எழுப்பினார். வாசிப்பா. மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. பூமிக்கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால், 2 காரியத்தை முன்வைக்கிறார். பூமிக்கு அடுத்த காரியம், பரலோகத்துக்கு அடுத்த காரியம். சொல்லுங்க, பூமிக்கு அடுத்த காரியம், பரலோகத்துக்கு குறித்த காரியம். இன்னைக்கு ஆலயம், வழிபாடு, ஆராதனை, வேதம், விசுவாசம், ஜெபம் எல்லாம் பூமிக்கு அடுத்த வேளையில் பரலோகத்துக்கு காரியம். எத்தனை பேர் ஆலயத்துக்கு வரலையோ, ஆண்டவரை தேடலையோ, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிலையோ, ஊழியக்காரனை கீழ்ப்படிலையோ, அவைகள்லாம் பூமி கடித்த காரியங்களே உழன்று கொண்டிருக்கிறார்கள். பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை அவர்கள் செவி சாய்ப்பதில்லை. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்ற, வாசிங்க. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால், பரம காரியங்களை, பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களுக்கு நான் சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே எல்லாமே சொல்லுங்க. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமாயின மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இறங்கினவர், இருக்கிறவர், ஏறினவர். சொல்லுங்க அல்லேலூயா. இறங்கினவர், இருக்கிறவர், பரலோகத்துக்கு ஏறினவர். வாசிமா அடுத்த வசனத்தை. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. போதுமா? இயேசு இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. இயேசு இல்லாமல், கிறிஸ்து இல்லாமல் விடுதலை இல்லை. இயேசு கிறிஸ்து இல்லாமல் அபிஷேகம் இல்லை. இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஆராதனை இல்லை. இயேசு கிறிஸ்து இல்லாமல் நித்திய ஜீவன் இல்லை, மோட்சம் இல்லை. 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள், நான் இப்போ சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவருடைய நாமமே இல்லாமல். வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள்
4ஆம் அதிகாரம் 12ஆம் அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு எல்லாரும் என்ன பாருங்க சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் உங்க ஜபம் இல்லை, உங்க தசம்பாகம் இல்லை, உங்க காணிக்கை இல்லை, உங்க உபவாசம் இல்லை, நாம் செய்கிற புண்ணியங்களோ தர்மங்களோ தானங்களோ செயல்பாடுகளோ நம்மை ரட்சிக்காது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, மனைவி தேவன் அருளிய ஈவு. சொல்லுங்க, புருஷன்மார்கள் சொல்லுங்க, என் மனைவி, வெங்கடேஷ் மட்டும்தான் சொல்றாரு. கணவன்மார்களா சொல்லுங்க, சம்பைங்க சொல்லுங்க, என் மனைவி கடவுள் கொடுத்த பரிசு ஈவு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஐயோ, நான் கட்டினாலே மொத்தமாக போயிடுச்சு, தொலைச்சிட்டு பாஸ்டர். என்னைக்கு கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கே நான் நாகராஜ் சிரிக்கிறத பார்த்தா சந்தோஷமாக்குது. என் நிம்மதி போச்சு, என் சமாதானம். என்னைக்கு தலையை கொடுத்தனோ அன்னைக்கே மாட்டிட்டேன். வேதம் சொல்லுகிறது, பைபிள் சொல்லுகிறது, என்ன சொல்லுது? மனைவியை கண்டடைகிறவன், சொல்லுங்க, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான், தேவனிடத்திலிருந்து ஈவையும் பெற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. மனைவி ஈவு, அது மட்டும் ஈவு இல்லைங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் மூலமாக, அவர் வழியாக ரட்சிப்பாகிய ஈவை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த ரட்சிப்பாகிய ஈவு நமக்குள்ளே செயல்பட வேண்டுமானால் அதை இயக்குகின்றவர், நடத்துகின்றவர், பாதுகாக்கின்றவர் பரிசுத்த ஆவியாகிய தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. மூவரில் ஒருவரில் மூவராய் திருத்துவ இறைவனால் படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 செயல்பாடுகளுக்கும் ஒருங்கிணைந்த ஏக இறைவனாக இறைவன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இதில் மேலேயும் கிடையாது, கீழேயும் கிடையாது, மத்தியிலும் கிடையாது. பிதாவாகிய தேவனுக்கு எந்த அளவுக்கு மகிமை உண்டோ, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு எந்த அளவுக்கு மகிமை உண்டோ, குளோரி இருக்கின்றதோ, பரிசுத்த ஆவியானவருக்கும் அதே மகிமை உண்டு. கையை தட்டுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியான நம்புறீங்க? இன்னைக்கு அநேக மெயின்லைன் திருச்சபைகள், அநேக திருச்சபை அல்லாத உருவாகின்றதான செவன்த் டே, யெகோவா விட்னஸ் போன்ற திருச்சபைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. துர் உபதேசங்கள் இன்னைக்கு அநேக கடந்து போய்கின்றது. சில பேர் பரிசுத்த ஆவியே இல்லைன்னு சொல்கிறான். எத்தனை பேர் உங்கள் உயிர் இல்லைன்னு சொன்னால் உண்மையை ஒத்துக்கொள்ள முடியுமா? எனக்குள்ள உயிர் இல்லை, நான் வாழ்கிறேன்னு சொன்னால் ஒத்துக்க முடியுமா? காற்றே இங்கே இல்லைப்பா அப்படின்னு சொன்னால் இல்லை, இன்னும் ஒத்துக்க முடியுமா? காற்று இல்லாமல் இருக்குமா? காற்று இல்லாமல் மனிதன் உயிர் வாழ முடியுமா? பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் காற்றுக்கு ஒப்பனையாக இங்கே பேசப்படுகிறார். யாருக்கு இந்த உபதேசம் சொல்லுகின்றார்? நிக்கேதேமுக்கு சொல்கின்றார். யார் அந்த நிக்கேதேமு? சமஸ்த சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும், பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கற்று தேறின ஒரு போதகன். இஸ்ரவேலருக்குள்ளே நீர் போதகராயிருந்தும் போதிக்கிறவராயிருந்தும் உனக்கு இந்த சின்ன விஷயம் கூட சரியில்லையாப்பா. இன்னைக்கு அநேகர் பரிசுத்த ஆவியானவர் குறித்து அறிவில்லாமல் இருப்பது, தெளிவில்லாமல் இருப்பது மிகவும் கஷ்டமான ஒரு செயலாக இருக்கின்றது. எனக்கு அன்பான சகோதர சகோதரியரே, விசுவாச பெருமக்களே, நான் சொன்ன ஆவியானவர் ஒரு தனி நபராக செயல்படுகின்றார். உருவம் இல்லாத ஆண்டவர். அவரை நாம் உருவத்தால், அட்டையால், பொம்மையால், சில கைவேலை பொருட்களால், கைவினை பொருட்களால் அடைக்க வைக்க முடியாதவர். இங்கே நாம் வேதத்திலே பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு சில பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறது. ஏன் அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்படுது? நீங்க பேசுங்க. ஏன் அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்படுது? பின்னால் இருக்கிற மேரி சிஸ்டர் சொல்லுங்க, எழுந்துன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு பெயர் ஏன் பரிசுத்த ஆவியானவர் என்று கொடுப்பது? அவர் பரிசுத்தமானவர். வேதம் சொல்கிறது 16ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அவர் சத்திய ஆவியானவர். யோவான் 16:13 வாசிங்க. அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். இங்கே அவரை குறித்து என்ன பார்க்கின்றோம்? அவர் சத்திய ஆவி ஆனவர். எல்லா வாய்த்தார சொல்ல பார்க்கலாம். அவர் சத்திய ஆவி ஆனவர். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், லூக்கா 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 10:20. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். எல்லாரும் சொல்லுங்க. அவர் பிதாவின் ஆவியானவர். எத்தனை பேர் நம்புறீங்க? பரிசுத்தமானவர் பரிசுத்த ஆவியானவர். சத்தியம் நிறைந்தவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துவார். அது மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது அவர் பிதாவின் ஆவியானவர். ஏன் அவருக்கு பிதாவின் ஆவியானவர் சொல்லப்பட்டிருக்குது? பிதா யார்? அவர் யாரா இருந்தால் நமக்கு என்ன பாஸ்டர், நமக்கு என்ன பிரச்சனை? உங்க அப்பா யாருன்னு கேட்குறோம். ஏன் அப்பா யாருன்னு கேட்குறோம்? அப்பா யார்? வேதம் சொல்கிறது அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்குள் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, கைகளை தூக்கி சொல்லுங்க ஹல்லேலூயா. வாய் சத்தம் சரியா வரல. ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தவர் தான் பிதா மகர், பிதாவானவர். அவருக்கு மேல ஒருத்தரும் கிடையாது, அவருக்கு கீழே ஒருத்தரும் கிடையாது. அவர் அவராகவே இருக்கிறார், அவருக்கு இணையாக. அதனால தான் இஸ்லாத்தை சொல்றாங்க லா ஹீலா இல்லல்லா, இறைவனுக்கு சமமாக இந்த பூமியிலே ஒருவரும் இருக்க முடியாது. அவர் அவராகவே இருக்கிறார். அவர் ஒருவரே இந்த உலகத்தை ஆட்சி புரிபவர். ஹல்லேலூயா. அவர் வேதம் சொல்கிறது பிதாவானவர். ஆனால் அனைத்து மதங்களும் இறைவனை பிதாவாக பார்ப்பதில்லை. கிறிஸ்தவ மார்க்கம் ஒன்றே ஆண்டவரை தகப்பனாக பார்க்கணுமான. கையை வச்சிருக்கலாம், கைகளை நல்லா தட்டு சொல்லுங்க, சத்தமா கை தட்டுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ மார்க்கம் ஒன்றே இறைவனை தன்னுடைய தெய்வமாக மட்டுமல்ல தகப்பனாக பார்க்கப்படுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். சொல்லுங்க, நீங்க நானும் தேவ பிள்ளைங்க. வேதம் சொல்கிறது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், மாம்சத்தில் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்காது. நாம் தேவனால் பிறந்ததுண்டானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். சரி, இந்த பரிசுத்த ஆவியானவர் உபமானமாக ஒரு சில வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. இங்கே பார்க்கின்றோம், அவர் காற்றுக்கு இணையாக பேசப்படுகின்றார். காற்றானது எந்த இடத்திலிருந்து வருகிறதோ அல்லது எங்கே போகிறதோ
அது உனக்கு தெரியாது. அதை போன்றே சொல்லுங்க, அதை போன்று வாசிங்க அந்த வசனத்தை. பைபிள் கையில் இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் பைபிளை பார்க்க மாட்டேன்றீங்க. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துக்கு வீசுகிறது. அதன் சத்தத்தை கேட்கிறாய். சத்தத்தை கேட்கிறாய். ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும், இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும், இன்ன இடத்துக்கு போகிறது என்றும், இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ, ஹல்லேலூயா, ஆவியினால் பிறந்தவன் எவனும் அவனும் அப்படியே அப்படி என்றால் காற்றை போன்று. எத்தனை பேர் சொல்ல முடியும் காற்று இல்லாமல் ஒரு மனுஷன் உயிர் வாழ முடியுமா? ஏன்? ஒரு மனிதனுடைய இன்றியமையா தேவை என்ன? உலகத்தில் உயிர் வாழணும்னா நீர், சாப்பாடு. நீரும் சாப்பாடு இருந்தா பேசுங்க. அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய பேசிக் நீட்ஸ், பேசிக் தேவை உயிர் வாடுறதுக்கு மாத்திரை இருந்தால் போதுமா? கை நிறைய மாத்திரை வாரி வாரி வாயிட்டில் போட்டுனா நம்ம வாழ முடியுமா? யா, நீர், நிலம், காற்று. நாம் வாழ்வதற்கு நமக்கு ஒரு பூமி தேவை. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு அவர் பக்கத்தில் சொல்லுங்க, வீடு இல்லையா, வாசல் இல்லை, கொல்லப்படாத, அவர் வீட்டையும் கொடுப்பாரு, வாசலையும் கொடுப்பார். ஏன்? அவர் கட்டியும் கொடுப்பார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அந்த வீட்டிலே அவர் தங்கியிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். பூமி அது நிறைவும் தேவனுடைய, கர்த்தருடையது. ஒரு நிலம் அல்லது நமக்கு தேவையான ஒரு பூமி நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இன்றியமையாது. காற்று, தண்ணீர். காற்று இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போனால் என்ன நடக்குமா? ஏரோப்ளேன் எல்லாம் கூட பறக்குது. சில சமயத்தில் எனக்கு ஏரோப்ளேன் பறந்து பயமாக தான் இருக்குது. அங்கே காற்று இல்லைன்னா என்னடா பண்ணுறது? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஃப்ளைட் பறக்க முடியாது. ஏன் பறக்க முடியாது? அங்கே என்ன இல்லை? நீ பறக்கணும்னா காற்று தேவையா? பரிசுத்த ஆவியானவர் காற்றுக்கு சமமானவர். அல்லேலூயா. நீ வாழலைன்னா, உயிரோடு வாழலைன்னா ஆண்டவருடைய ஆவியானவர் தேவை. அல்லேலூயா. அபிஷேகம் தேவை. அல்லேலூயா. பிரியமானவர்களே, காற்று இல்லாமல், அதுக்கு பேர் தான் நம்ம மொழியில் சொல்லப்படுது பிராணவாயு. சொல்லுங்க. காயமே இது பொய்யடா, காற்று அடைத்த பையடா, மாயனாம் குயவன் செய்த எது மண்பாண்டம்? தட்டி பாருங்க, பொத்து பொத்துன்னு பாருங்க. இந்த மண் பாண்டத்துக்குள்ளே அவர் அனுப்பின ஜீவ சுவாசத்தை நாம் பெற்றுக்கின்றோம். ஆதாம் ஏவாள் இருவரை படைத்த ஆண்டவர். வேதம் சொல்கிறது, த ஃபர்ஸ்ட் குளோரோஃபார்ம், மயக்க ஊசி, இன்ஜெக்ஷனை, மயக்கத்தை கண்டுபிடிச்சவர் நம்முடைய ஆவியானவர் தான், ஆண்டவர் தான். வேதம் சொல்கிறது, அவனுக்கு அயர்ந்த நித்திரை உண்டாக்கி நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. காற்றை அடைச்சு வச்சாரு. இந்த காற்றை எடுத்தாருன்னா காத்தாடிக்கு வேலை இல்லை. அத்தாடி, இந்த காத்தாடிக்கு வேலை இல்லை. காற்றை மட்டும் கடவுளை கட் பண்ணிட்டாருன்னா நம்முடைய பிராணன், ஜீவன். அதனால தான் ஆண்டுடைய வார்த்தை பிரமையானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இயற்கையிலே உறவாடுகிற ஏவன் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் உயிர் வாழ்கின்றான். நமக்குள்ளே அவர் வாசமாக இருக்கின்றார். நமக்குள்ளே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் காற்றுக்கு சமமாக உருவகப்படுத்தி பேசப்படுகின்றார். அல்லேலூயா. அவர் தேவ ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எப்போ ஆண்டவர் ஆவியானவர் நமக்குள்ளே, நீ என்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்தாயோ, திருமுழுக்கு பெற்றுக்கொண்டாயோ, அப்பொழுது அபிஷேகம் ஆண்டவர் உண்மையில் இறக்குகின்றார். இது ஏதோ இன்றைக்கு பரவசமாக கையை தட்டுறதுனாலையோ, இல்லை ஏதோ ஒன்று அயல்மொழி பேசுறதுனாலையோ,
நம்ம ஆடுவதனாலோ குதிப்பதனாலோ அல்ல, ஆரவாரமே இல்லாமல் நம்முடைய ஆழமான உள்ளத்தில் அமைதி கொடுக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆழமான உள்ளத்தில் நம்ம உள்ளத்தில் அமைதிப்படுத்துகின்றவர் தான் ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்டோம் என்ற உணர்வு, நிச்சயம், எண்ணம் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இருக்குது? சில பேர் கையை தூக்க மாட்டேன்றீங்க. என்ன நடக்குதுன்னு தெரில, இன்னும் அபிஷேகத்துக்குள்ள வரல. சரி, அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மனிதா, மனுஷி, சகோதரனே, சகோதரியே, மரியாதை ஞானஸ்நானம் எடுத்துக்கோ. அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு தேவனுடைய அபிஷேகம் வர வேண்டுமானால், பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அவன் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ரட்சிக்கப்பட வேண்டும், குணப்பட வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவ ஆவியானவர் அவர் மீது இறங்குவார். கையை மேலே தூக்கி தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். கர்த்தருக்கு சமமான அடுத்த வாரம் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் ஆண்டவருடைய ஞானஸ்தான. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று. எல்லாரும் பைபிள் தரங்க. நிறைய பேர் பைபிள் எடுத்து வரல. யாரெல்லாம் பைபிள் எடுத்து கை தூக்குங்க. உங்களுக்கு நல்ல கிஃப்ட் கொடுக்க போகிறேன். உங்கள் வீட்டில் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிளேட் இருக்குதா? உங்கள் வீட்டில் உடுத்துறதுக்கு ட்ரெஸ் இருக்கா? சகோதரனே, சகோதரியே, லவ் யுவர் பைபிள். ஆண்டுடைய வார்த்தையை நேசிங்க. செல்ஃபோனில் நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்க, வீட்டில் வாசிக்கலாம், ரோட்டில் வாசிக்கலாம், உங்கள் கிளாஸில் வாசிக்கலாம். ஆனால் பைபிளில் ஒழுங்காக கொண்டு வந்து சபையில் வாசிக்கணும். அல்லேலூயா. வேதம் இல்லாமல் போகும் நாட்கள் வரும், ஆனபடினாலே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள். அடுத்த வாரம் வரும்போது கைவீசி கொண்டு வர வேண்டாம், உங்கள் வேதாகமத்தை நீங்கள் சுமந்து கொண்டு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வாசிக்கின்றோம், ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். அல்லேலூயா, சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியானவர் அவர் மீது நிழலிட்டார், புறாவை போல இறங்கினார். இப்போ இந்த புறா ஆவியானவருக்கு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. எத்தனை பேருக்கு புறாவை பார்த்துருக்கீங்க? சில பேர் புறாவே பார்க்கல. உங்களுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்யா. பார்க்கக்கூடாது அதெல்லாம். பிரியமானவர்களே, புறா எப்பவும் தூய்மையானது, வெண்மையானது. ஆண்டுடைய வார்த்தை ஆண்டவர் சொல்ல பாருங்க, நீங்கள் சர்ப்பங்களைப் போல வினாவலவர்களாய் இருக்கிறதுலே பாம்பு தான் விஷம்னா மோசமான விஷம். சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் இருங்கள். ஐயா, பரிசுத்த ஆவியான கபடு கிடையாதுயா. கபடுன்னு என்ன? வஞ்சனை இல்லாதவர். ஒருவரையும் ஓரம் கட்டாதவர். ஒருவருக்கு ஒரு மாதிரியும் இன்னொருக்கு இன்னொரு மாதிரியும் பண்ணாத தெய்வம் தான் பரிசுத்தாவியானவர். அவர் அனைவருக்கும் தேவையுள்ளவர், அனைவருக்கும் வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறவர், அனைவரையும் அபிஷேகிக்கிறவர், அனைவரையும் நடத்துகின்றவர், அனைவருக்குள்ளும் வாசமாயிருக்கிறவர்கள். அல்லேலூயா. அவர் இவரு கூட தான் இருக்காரு, இல்லை அவர் கூட தான் இருக்கார், பாஸ்டர் கூட தான் இருப்பார், பாஸ்டர்மா கூட தான் இருப்பாங்க, அவர் ஊழியம் மன்றம் கூட தான் இருப்பார், மற்றும் கூட இருக்க மாட்டோம் சொல்லக்கூடாது. அவர் எல்லாருக்குள்ளும் எல்லாவுமாக இருக்கின்றார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். வானத்திலிருந்து சத்தம் கேட்டுகிறது, இவரின் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். பிதாவானவர் பேசுகின்றார், குமாரனானவர் திருமுழுக்கு எடுக்கின்றார். பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் மேலே இருந்து கீழே அவர் மீது ஆவி பொழிகின்றார்.
ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் திரு சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் திரு சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. காற்றை போன்றவர், புறாவை போன்றவர். இப்போ 1ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம். நாம் நினைக்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனம் வாசிக்கும் போது தான் பரிசுத்த ஆவியானவர் வந்தார், அன்னைக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், புதிய ஏற்பாட்டில் தான் பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிறாரு, பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் இல்லை அப்படின்னு அநேக சபைகள் பேசுகிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. அல்லேலூயா. ஏனென்றால் ஆதி முதற்கொண்டு இருக்கிறவர் பிதாவானவர், ஆதி முதற்கொண்டு இருக்கிறவர் குமாரனானவர், ஆதி முதற்கொண்டு இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ? மனிதனுடைய சிருஷ்டிப்பின் போது, மனித வர்க்கம், மனிதர்கள் இந்த பூமியிலே உருவாவதற்கு முன்னதாகவே ஆவியானவர் செயலாற்றி கொண்டிருக்கின்றார். அவர் அசைவாடி கொண்டிருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் உண்மை. நம்முடைய திருச்சபையிலே பரிசுத்த ஆவியானவரை, ஹோலி ஸ்பிரிட், இன்றைக்கு இருக்கிறவர் அல்ல, அவர் என்றைக்கும் இருக்கிறவர் என்று நாம் சொல்லுகின்றோம். அல்லேலூயா. நேற்று இருந்தார், இன்றைக்கு இருக்கின்றார், நாளைக்கும் இருப்பார். நாளைக்கும் மணவாட்டு திருச்சபையாகிய அவருடைய சரீரமாகிய திருச்சபை இந்த பூமியை விட்டு எடுப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் மறுரூபமாக்கி ஒவ்வொரு விசுவாசியும் பரலோகத்துக்கு கொண்டு செல்வார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய தேவை அவசியமாக இருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவரை நாம் அறிகிற அறிவை நாம் பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நாம் நம்முடைய உள்ளங்களிலே பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் போதிக்கப்பட வேண்டும். வேதத்திலே வாசிக்கின்றோம் நாம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய குணங்கள், ஒரு சில காரியங்களை குறித்து நாம் வாசித்து முடிக்கலாம். பரிசுத்த ஆவியானவருடைய குணங்கள் என்ன? அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வாட் இஸ் இஸ் கேரக்டர்? பரிசுத்த ஆவியானவருடைய கேரக்டர், குணங்கள் என்ன? அவர் எப்படிப்பட்டவர் குறித்து வாசிக்கின்றோம். லூக்கா 12:12 வாசிங்க ஒருத்தர். நீங்கள் பேச வேண்டியவர்களை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். யாருங்க அவர்? யார்? அப்போ பேசுவார். யார் கூட பேசுவார்? நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறதோ பேச வேண்டிய நேரத்தில் பேசுங்க. வீட்டில் நல்லா இருப்பீங்க. மிச்சமாக பேசாதீங்க. பிரச்சனை வரும்போது ஒருவருக்கொருவர், வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு கூட ஒருவர் பேசிக்கொள்வார்கள். தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு வீட்டில் பேசதே இல்லை. அதனால தான் பிரச்சனையே ஜாஸ்தி. புருஷன் மனைவி கூட பேசுறதில்லை, மனைவி புருஷன் கூட பேசுறதில்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளோட பேசுறதில்லை, எல்லாம் கம்ப்யூட்டரோட பேசுகிறான், செல்ஃபோனோட பேசுகிறாங்க, வாட்ஸ்அப்பில் பேசுகிறாங்க, இன்டர்நெட்டில் பேசுகிறாங்க. ஆனால் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசுறதுக்கு என்ன இல்லை?
இந்த குடும்பம் எப்படி உருப்படும்? கர்த்தரோட தான் பேசுறதுக்கு நேரம் இல்லை. தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறதாவது என்று எலியா தீர்க்கதரிசி சொல்லுகின்றான். எலியா தீர்க்கதரிசி ஆண்டவரோடு எப்பவும் பேச பிரயாசப்பட்டார். அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு சிநேகிதனோடு பேசினது போல. யார் கூட பேசினார் ஆண்டவர்? ஒரு சிநேகிதன் கூட பேசுறது போல மோசே கூட பேசினாராம். எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் ஆண்டவரோடு பேசுறேன்? பேசாத கல்லோ மரமோ அல்ல, அவர் பேசும் தெய்வம். நம்மோடு பேசும் தெய்வம் ஆனபடினாலே அன்பு சகோதர சகோதரிமாரே, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுக்கு நேரம் எடுக்கும். ஏன் தெரியுமா? அட்லீஸ்ட் சில சமயத்தில் எங்கள் வீட்டில் கூட சொல்லுவாங்க, ஏயா அட்லீஸ்ட் ஒரு நாள் ஒரு வேலையான என் கூட சாப்பிடுங்கயான்னு கூப்பிடுவாங்க. அவங்க கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தான். எத்தனை பேர் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி கேள்வி எழுப்புறீங்க? இந்த உணவு வேலை என்பது மிக சந்தோஷமான ஒரு நேரங்க. எத்தனை பேர் உங்கள் வீட்டில், நான் பாஸ்டாக பேசுகிறேங்க, எத்தனை பேர் உங்கள் வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு நேரம் ஆகையில் ஒரு நாளைக்கு அப்பா அம்மா பிள்ளைகள் ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு பேசி சந்தோஷமாக இருக்கிறீங்க? 1 2 3 4 எங்கே பேசுறது பாஸ்டர்? ஸ்டார்ட் பண்ண உடனே ராமாயணம் மகாபாரதம் கம்பராமாயணம் நடக்குது பாஸ்டர். பேசுங்க, சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கின்றார். அல்லேலூயா. வீடு தான் உன் அலங்கத்துக்குள்ளே, உன் அரண்மனைக்குள்ளே இந்த சுகத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்கணும்னு சொன்னால் பேசி தீர்த்தீங்க நல்லா இருப்பீங்க. சொல்லுங்கள், சமாதானத்தையும் சுகத்தையும் அனுபவிக்கணும்னு சொன்னால் நான் என் மனைவியோடு பேசுவேன், நான் என் கணவரோடு பேசுவேன், நான் என் பிள்ளைகளோடு பேசுவேன். ஆண்டவர் பேசுகிறவர், பரிசுத்தாவியானவர் நமக்கு பேச சொல்லிக் கொடுக்கிறவர். அல்லேலூயா. நாம் எப்பொழுது, நீ நம்ப மாட்டீங்க, ஒரு நாள் ஒரு 20-22 ஆண்டுகளுக்கு முன்பாக சுவிசேஷத்தை 20க்காக அசாம் போன போது என்னை குத்திட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டாங்க. ஏன்டா என்னை போலீஸ் ஸ்டேஷன் வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. நீ எல்டிடி மாதிரி இருக்கிற, நீ மதராசி தமிழ்நாட்டில் வந்திருக்கிற, ஒருவேளை நீ எல்டிடி சேர்ந்தவனா இருக்கலாம் அப்படி என்று சொல்லி சங்சரின்ற கிராமத்தில் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வச்சாங்க. எனக்கு இப்போ என்ன பேசணும்னு தெரில. அப்போ தான் ஆரம்ப நாட்கள் போன, அசாமீஸ் தெரியாது, ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் கூட ஒழுங்காக தெரியாது. எப்படி இருக்கும்? தர்மடி தான் மிஞ்சும், வேற என்ன மிஞ்சும்? பயம், திகில், வேதனை. எனக்கே என்ன நடக்குதுன்னே தெரில. ஒரு 4-5 போலீஸ்காரங்க, அது ஒரு பேம்போவில் மூங்கிலில் கட்டப்பட்ட ஒரு அழகான ஒரு போலீஸ் ஸ்டேஷன். ஆண்டவரே, இன்றைக்கி என் கதை கந்தல் தான் போல் தெரியுது, எவன் என்ன பண்ண போகிறான்னு தெரில சாமி, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படி என்று சொல்லி நிர்கதியாய் நின்ற வேளையில் எனக்குன்னு பேசுறதுக்காக ஆண்டவர் ஒருத்தர் அமிச்சார். அந்த இடத்துல என்னை அறிந்த ஒரு சகோதரன் எனக்காக பரிந்து பேசுகிறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்துட்டார். எனக்கு பேச தெரில. அவர் வந்து எனக்காக சொன்னார், எங்கள் அண்ணன் தான் அவர் எல்டிடி இயக்கத்துலலாம் இல்லை, அவர் ஸ்ரீலங்கன்காரன் இல்லை, அவர் தமிழ்நாட்டிலேருந்து வந்தவர் தான், அவர் எங்கள் ஊருக்கு கடவுளை பற்றி சொல்ல வந்திருக்காரு. ஆனப்படினால நீங்கள் தப்பாக அவரை கூட்டிகிட்டு வந்தீங்க, தயவுசெய்து எங்க கூட அமுச்சு விட்ருங்கன்னு சொன்னார். அந்த நேரமே என்னை எந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஜீப்பில் கூட்டு போனானோ அதே ஜீப்பில் கூட வந்து என்னை வீட்டாண்ட மரியாதையோடு விட்டு போனான். கைத்தட்டுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக பேசுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உனக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்காக ஆண்டவர் பரிந்து பேசுகிற ஆண்டவராக இருக்கின்றார். வாசிங்க, ரோமருக்கு எழுதின 8ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின 8ஆம் அதிகாரம் 26, 27, 28 3 வசனம் வாசிக்கலாம். அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். சொல்லுங்க, ஆவியானவரும் பலவீனங்களில் நமக்காக உதவி செய்கிறார். என்ன உதவி செய்கிறாராம்? பாசிங்க. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால்
ஆவியானவர் தாமே வாக்கு எப்படி கடங்காத ஜெபம் பண்ண வேண்டும் என்று நீங்கள் தெரியாமல் இருக்கபடினாலே வாக்கு கடங்காத பெருமூச்சு ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எல்லாரும் கை தூக்கி சொல்லுங்க ஹல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காக ஜெபம் செய்கின்றார். எத்தனை பேர் நீங்கள் பிறருக்காக ஜெபம் பண்ணுறீங்க? ஒரு கொஸ்டின். இன்னைக்கு எந்திரிச்சு நீங்கள் யாருக்காகிலும் உங்கள் கணவர் உங்கள் பிள்ளைகளை விட்டுருங்க, வேறு யாருக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? 1 2 3 4 5. மற்றவங்களாம் என்ன ஆச்சு? நைட்டு ஜெபம் பண்ணோம் பாஸ்டர். ஓகே, நல்லது தான். அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் கலாத்திய திருச்சபையில் எழுதுகிறார், எனக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பிலிப்பி திருச்சபையில் எழுதுகிறார், எனக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் பிறருக்காக மன்றாட்டி ஏறெடுக்கிற மக்களாக மாற வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு மாடல் ரோலாக மாறுகின்றார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காக பரிந்து பேசுகின்றார். அவர் பரிந்து பேசும் ஆவியானவர். எல்லாரும் எழுந்திருக்கலாம், எல்லாரும் எழுந்திருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய வார்த்தை சொல்கிறது, நம்முடைய பலவீனங்களிலே நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். பெருமூச்சுகளோடு கூட அவர் பரிந்து பேசுகின்றார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, அவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆவியானவர். இத்தனை பேர் இந்த கால வேளையில விடிக்க போறங்க? கர்த்தருக்கு ஸ்மனால் தொடர்ந்து தூய ஆவியானவரை குறித்து இன்னொரு சில நாட்களில் நாம் அவருடைய பலன்களை குறித்து, குணங்களை குறித்து, செய்கிற செயல்பாடுகளை குறித்து நாம் பேசுவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதும் வேதம் சொல்கிறது பரிசுத்த ஆவியானவர் புஸ்தகம். ஹல்லேலூயா. மத்தேயு, மார்க், லூக், யோவான் 4 புஸ்தகங்களுக்கு தாண்டி 5வது புஸ்தகம் அப்போஸ்தலர் நடபடிகள், ஆக்ட் ஆஃப் அப்போஸ்டல்ஸ். இது பரிசுத்த ஆவியானவர் நடபடிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசின் அசைவுகளும், ஒவ்வொரு விசுவாசின் போக்கும் வரத்தும், சீஷன்மார்கள் ஆண்டவருக்காய் செய்த ஊழியங்களை குறித்து, பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வழிநடத்தின விதங்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. நீங்க வீட்டில் அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிங்க, ரொம்பவும் பிரயோஜனமா இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி சொல்லுவோம், பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. அசைவாடும் ஆவியானவர், துதி பாட கீதமானவர், அசைவாடும் ஆவியானவர். எல்லாரும் பாருங்க, எத்தனை பேர் நம்ம மனசுல ஆண்டவர் அசைவாடுன்னு ஆசைப்படுறீங்க? சொன்னேன், உட்காந்து பேசிட்டே இருந்தேன். ஒருத்தர் வந்து பார்க்க வந்தாங்க. இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனே தொப்புனு கிழந்தாங்க. நீங்க வந்து விட்டாங்க. உனக்குள்ள அபிஷேகம் இருந்தா நீ கத்தணும்னு அவசியம் இல்லை, குதிக்கணும்னு அவசியம் இல்லை, துள்ளணும்னு அவசியம் இல்லை. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், வல்லமை சாத்தான் கட்டிகளை உடைக்கும், மந்திர சக்திகளை உடைக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? கெட்ட கனவு வருது, கெட்ட சொப்பனை வருது, பேய் என்னை வந்து தூக்கி போடுது, யாரோ எனக்கு மந்திரம் பண்ணி வச்சுக்கிறான், சூன்யம் பண்ணி வச்சுக்கிறான். மந்திரமா வச்சுக்கிறான், சூன்யமா வச்சிட்டு இருக்கான். சொல்லுங்க, யாக்கோப்புக்கு விரோதமான சொல்லுங்க மந்திரவாதம் இல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமாக சூன்யம் இல்ல. சூன்யமும் மந்திரவாதமும் ஆக்டிவேட் ஆகாரியா? இயேசுவினுடைய பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள எனக்குள்ள வரும்போது அவங்க தான் நிஜ கிறிஸ்தவங்க. இதுக்காக கோயில் கோயிலா குளங்குளமா போய் பேய் ஓடலையே, பிசாசு ஓடலையே, மந்திர வச்சுக்கிறானே, சூனி வச்சுக்கிறானே ஓடாதீங்க. இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆவியோடும் கருத்தோடும் ஜெபம் பண்ணுங்க.
பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தேடி வாங்க. பேய் நடுங்கும், நோய் ஓடும். தேவன் நமக்கு அவருடைய அளவில்லாத கிருபை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வீட்டுல ஜெபம் பண்ணும்போது ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணுங்க, ஆவியில அனலா முட்டுங்க. நிறைய வசனங்களை சொல்ல நினைச்சேன், இதோடு கூட முற்று பெற பிரியமானவர்களே, ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட உன் தேவைகளுக்காக, உன் கஷ்டங்களுக்காக, உன் சோதனைகளுக்காக, உன்னுடைய வேதனைகளுக்காக, உனக்காக தேவ சமூகத்திலே வேண்டுதல் செய்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. கண்களை மூடலாமா? சொல்லாமா? அசைவாடும் ஆவியானவர், துதி போற்ற ஸ்தோத்திரமானவர், அசைவாடும் ஆவியானவர், இசை பாட கீதமானவர், ஸ்துதி ஸ்தோத்திர பாத்திரறிவர், ஸ்துதி ஸ்தோத்திர பாத்திரறிவர், தூயாதி தூயவரிவர், தூயாதி தூயவரிவர், தூயாதி தூயவரிவர், தூயாதி தூயவரிவர், அசைவாடும் ஆவியானவர், பாட கீதமானவர். பூமியின் மீது ஆண்டவருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு தனி மனிதனுடைய எழுப்புதல் குடும்பத்தின் எழுப்புதலாக மாறும். குடும்பத்தின் எழுப்புதல் தேசத்தின் எழுப்புதலாக மாறும். திருச்சபையின் எழுப்புதலாக மாறும். ஆண்டவருடைய ஆவியானவருடைய உள்ளங்களிலே வாசமாக இருக்கிறதை புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கார்கள். அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதியும் ஆண்டவரே, நீர் என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சொல்ல முடியுமா? ஐ சரண்டர் டு காட். என்னை முற்றிலும் ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ல முடியுமா? எல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. எத்தனை பேர் அபிஷேகத்துக்குள்ள வரலையோ, நீங்க கடந்து போகலையோ? எத்தனை பேர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளையோ, ஆவியானவரை பெற்றுக்கொள்ளையோ? இன்னைக்கு ஒரு புது உடன்படிக்கை உண்டாகட்டும். ஆண்டவரே, உடைய ஆவியானவர் எனக்கு தாரு ஆண்டவரே, உடைய அபிஷேகத்தை எனக்கு தாரு ஆண்டவரே. நான் வாழ்வதற்கு, வளம் பெறுவதற்கு, சுகம் பெறுவதற்கு, நலம் பெறுவதற்கு ஆண்டவரே, உடைய அபிஷேகம் இல்லாமல் என்னால் வாழ முடியாது ஆண்டவரே. நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவரே, உடைய அபிஷேகம் எனக்கு தேவை ஆண்டவரே. சொல்லுமா? எல்லாரும் சொல்லுங்க. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துறோம். கர்த்தரால் ஏவப்பட்டோம் யாராயில் ஒருவர் சுருக்கமாக இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணலாம். ஆண்டவருடைய அபிஷேக ஆண்டவர் நம்மை வழிநடத்தும்படியாக, போதிக்கும்படியாக, நம்மை பாதுகாக்கும்படியாக, வேதம் சொல்கிற தீங்கு நாளில் சத்ரு வெள்ளம் போல வரும்போது, எல்லாரும் கண்ணு தானே பாருங்களேன். தீங்கு நாளில் வாயத்தார சொல்லுங்க, சத்ரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆவியானவர் உன் பிரச்சனைக்கு விரோதமாக கொடியேற்றுவார். உனக்கு தீங்குன்னு வருதா? கவலைப்படாத. சொல்லு, ஆவியானவரே எனக்கு பாதுகாப்பு தாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தரால் ஏவப்பட்ட யாராகிலும் ஒருவர் சுருக்கமா ஜெபம் இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியதனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய அருளும் ஆசியும் நாம் அனைவரோடும் வர தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவருடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமேன். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து
அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளேனில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமாதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமாதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவே இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவே இந்த உள்ளத்தின் சொந்தமானார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்துடன் சென்று வாருங்கள். God bless you.